உங்களுக்காக வழங்குவது ஃபெமினைன் ஹாப்பி டே எவ்ரிடே சானிட்டரி நாப்கின். வெளியீடு வம்சம் ஃபர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மலேசியாவிற்கு இந்திய தொழிலாளர்கள் தருவிப்பு தொடர்பில் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்படலாம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இந்தியாவிற்கான 2 நாள் அதிகாரத்துவ வருகையின் போது மலேசியாவிற்கு இந்திய தொழிலாளர்கள் தருவிப்பு தொடர்பில் முக்கிய ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்திய தொழிலாளர்கள் மற்றும் மனித கடத்தல் முதலிய பிரச்சினைகள் அரசாங்கத்திற்கு முக்கிய கவலையாக இருந்து வருகிறது. இதன் தொடர்பில் இந்திய தொழிலாளர்களை சட்டப்பூர்வ தொழிலாளர்களாக தருவிப்பது தொடர்பில் பிரதமரின் இந்த வருகையின் போது முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 அமைச்சர்கள் மற்றும் உயர்மட்ட வர்த்தக தொழில் முனைவர்கள் என மிகப்பெரிய மலேசிய பேராளர்கள் குழுவிற்கு தலைமையேற்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் வரும் ஆகஸ்ட் 19, 20 ஆகிய தேதிகளில் இந்தியாவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொள்ளவிருக்கிறார். மலேசியாவின் பிரதமர் என்ற முறையில் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு இது முதலாவது அதிகாரத்துவ பயணமாகும். கடந்த 2018 ஆண்டுக்கு பிறகு மலேசிய பிரதமர் ஒருவர் இந்தியாவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொள்வது இதுவே முதல் முறையாகும். பிரதமரின் இந்த வருகையின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். அதேவேளையில் வர்த்தகம், முதலீடு, இருவழி உறவு தொடர்பில் மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான மேலும் பல ஒப்பந்தங்கள் 2 நாட்டு பிரதமர்கள் முன்னிலையில் கையெழுத்திடப்படவிருக்கின்றன. மக்கள் மத்தியில் ஆன்லைன் இணைய பாதுகாப்பு மீதான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பிரச்சார திட்டம் ஒன்றை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்தின் மூலமாக தொடர்புத்துறை அமைச்சு விரைவில் தொடங்கவிருப்பதாக அதன் துணை அமைச்சர் தியோ நீ சிங் தெரிவித்துள்ளார். இந்த விழிப்புணர்வு பாதுகாப்பு பிரச்சாரம் ஒரு விரிவான திட்டத்தை உள்ளடக்கியிருக்கும் என்று துணை அமைச்சர் விவரித்தார். இணைய பயன்பாட்டை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது, அதன் ஆக்கப்பூர்வமான பலாபலன்கள் மற்றும் அதில் நமக்கு இருக்கக்கூடிய கடப்பாடு மற்றும் பொறுப்பு போன்ற முக்கிய கூறுகளை இந்த ஆன்லைன் இணைய பாதுகாப்பு மீதான விழிப்புணர்வு பிரச்சாரம் விளக்கிடும் என்று தியோ நீ சிங் தெரிவித்தார். காசா நெருக்கடியில் காயமுற்ற 40 பாலஸ்தீன மக்களை சிகிச்சைக்காக மலேசியாவிற்கு கொண்டு வருவதற்கு அரசு மலேசிய ஆகாயப்படைக்கு சொந்தமான ஏர்பஸ் A400M ரகத்திலான 2 விமானங்கள் எகிப்துக்கு சென்றுள்ளன. எகிப்து அல்மாசா ஆகாயப்படை தளத்திலிருந்து அந்த 40 பாலஸ்தீனர்களும் ஏர்பஸ் விமானங்கள் மூலம் மலேசியாவிற்கு கொண்டு வரப்படவிருக்கின்றனர். போரினால் காயம் அடைந்த அந்த 40 பாலஸ்தீன மக்களும் எகிப்தில் உள்ள சில மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அறியப்படுகிறது. எலும்பு முறிவு, தீக்காயங்கள் உட்பட பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகியுள்ள அந்த 40 பேருக்கு மலேசியாவில் சிகிச்சை அளிக்கப்படவிருக்கிறது. 40 பாலஸ்தீனர்களை ஏற்றி வரும் அந்த 2 மலேசிய விமானங்களும் நாளை வெள்ளிக்கிழமை காலையில் குவாலலும்பூரை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மலேசியாவிற்கான எகிப்து தூதர் ரகாய் நசர் பர்னாமாவிடம் தெரிவித்துள்ளார். இந்திய வணிகர்களின் பாரம்பரிய வர்த்தக தளமான கிள்ளான் தங்குக்லானா லிட்டில் இந்தியா கடைத்தெரு வரிசையில் ஒரு கடையின் மேல் தளத்தில் தீப்பிடித்துக் கொண்டதில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த கடைத்தெரு வரிசையில் யாஸ்ரீ சாஸ் பர்ஹாட் கடையின் மேல் மாடியில் இன்று காலை 10:30 மணி அளவில் தீ பரவியதாக கிள்ளான் லிட்டில் இந்தியா வணிகர்கள் சங்கத்தின் தலைவர் சார்ல்ஸ் மாணிக்கம் தெரிவித்தார். இதில் பலகையிலான மேல்தள கிடங்கு முற்றாக அழிந்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த கடையில் மளிகை பொருட்கள் மற்றும் பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக அவர் கூறினார். எனினும் தீயை அணைப்பதற்கு தண்ணீர் பரவலாக பாய்ச்சப்பட்டதால் அனைத்து பொருட்களும் சேதமுற்றதாக சார்ல்ஸ் மாணிக்கம் குறிப்பிட்டார். தீ மளமளவென வேகமாக பரவியதில் அருகில் உள்ள 2 கடைகளின் பலகையிலான மேல்தளங்கள் சேதமடைந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஹோட்டல் அறை ஒன்றில் தனது மைத்துனியும் காதலியுமான 22 வயது பெண்ணை கொலை செய்த குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஓர் இந்திய ஆடவர் இன்று அந்த தண்டனையிலிருந்து உயிர் தப்பினார். என் குமரேசன் என்ற 36 வயதுடைய அந்த நபரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்த புத்ராஜயா கூட்டரசு நீதிமன்றம் அத்தண்டனைக்கு பதிலாக 32 ஆண்டுகள் சிறையும் 12 பெரும்படி தண்டனையும் விதிக்க தீர்ப்பு அளித்தது. 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற நாட்டின் தலைமை நீதிபதி துன் தங்கு மைமுன் துவான் மட்
தூக்கு தண்டனைக்கு பதிலாக தனக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அந்த இந்திய ஆடவரின் மேல்முறையீட்டிற்கு அனுமதி அளித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி காலை 10 மணியளவில் பட்டாலிங் ஜெயாவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் தமது காதலியான 22 வயது எஸ் சிவசங்கரியை கொலை செய்த குற்றத்திற்காக குமரேசனுக்கு ஷா அலாம் உயர்நீதிமன்றம் விதித்த தூக்கு தண்டனையை அப்பீல் நீதிமன்றம் மற்றும் கூட்டரசு நீதிமன்றம் நிலைநிறுத்தியிருந்தது. தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு மைத்துனியை கரம் பிடிப்பதற்காக முக்கோண காதலில் ஈடுபட்ட குமரேசன் ஹோட்டல் அறையில் சிவசங்கரியுடன் நடந்த கடுமையான போராட்டத்தில் அவரை மூச்சடைக்கச் செய்துள்ளார் என்று துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஏயு கிம் சியாங் தமது வாதத்தில் தெரிவித்திருந்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் வடக்கே நோக்கி 49.4வது கிலோமீட்டரில் கூலாய் அருகில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்தார். 12 பயணிகள் காயம் அடைந்தனர். இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 2 லாரிகளும் ஒரு பேருந்தும் சம்பந்தப்பட்டிருந்ததாக கூலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் தான் செங் லீ தெரிவித்தார். பேருந்தின் பிரேக் செயலிழந்ததால் எதிரே சென்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் அந்த பேருந்து மோதிய வேளையில் அந்த லாரி மற்றொரு லாரியை மோதி தள்ளியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இதில் உடலிலும் தலையிலும் பலத்த காயத்திற்கு ஆளான 48 வயது பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். பேருந்தில் இருந்த 12 பயணிகள் காயமுற்றனர். அந்த பேருந்து கோலாலம்பூர் தசே சிலாத்தான் TBS பேருந்து நிலையத்திலிருந்து ஜோஹோர் லாக்கினை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தான் செங் லீ தெரிவித்தார். மலேசிய குடியுரிமை தொடர்பாக செய்து கொள்ளப்பட்டுள்ள விண்ணப்பங்களில் இதுவரையில் 14,000 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இன்று அறிவித்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டிலிருந்து சேகரிக்கப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 15A பிரிவின் கீழ் இந்த விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். செல்லத்தக்க அந்தஸ்தின்றி இருக்கும் பிள்ளைகள், பராமரிப்பில் இருக்கும் பிள்ளைகள் மற்றும் தத்தெடுப்பு பிள்ளைகள் ஆகியோர் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரு தம்பதியர் பயணம் செய்த கார் சுவரில் மோதி தீப்பிடித்துக் கொண்டதில் அவ்விருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இச்சம்பவம் இன்று சபா கொத்திகினபாலு தமன்ரியா அருகில் நிகழ்ந்தது. இதில் 60 வயது மதிக்கத்தக்க தம்பதியர் சொற்ப காயங்களுடன் உயிர் தப்பியதாக தீயணைப்பு மீட்பு படையினர் தெரிவித்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் மலேசிய வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் அதிகாரப்பூர்வ தேசிய உடை மீதான கடும் விமர்சனங்கள் எழுந்து ஓய்ந்துவிட்டது. இந்நிலையில் அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்களின் விளையாட்டு உடைகள் குறித்து அவர்களை தொடர்ந்து நிந்தித்து வருவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ளுமாறு பொதுமக்களை இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹனயூ கேட்டுக்கொண்டார். நமது விளையாட்டு வீரர்களின் விளையாட்டு உடைகள் விஷயத்தில் அவர்களை விட்டுவிடுங்கள், உங்களின் விருப்பத்தை அவர்கள் மீது திணிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று ஹனயூ வலியுறுத்தினார். பெண் விளையாட்டு வீராங்கனைகளின் உடை விவகாரம் அடிக்கடி இணையத்தில் பரபரப்பான விவாத பொருளாக மாறி வருகிறது. நீச்சல் மற்றும் ஜிம்னாஸ்டிக் போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் பெண்கள் ஷரியா விதிக்கு உட்பட்ட ஆடைகளை அணியவில்லை என்று விமர்சனம் செய்து வருகின்றனர். நமது போட்டியாளர்களை பொறுத்தவரை அவர்கள் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க வேண்டும், அதுவே அவர்களின் முன்னுரிமையாகும் என்று தமது முகநூலில் இன்று பதிவேற்றம் செய்த பதிலில் அமைச்சர் ஹனா யூ மிகச் சுருக்கமாக எதிர்வினையாற்றியுள்ளார். முட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி கவிழ்ந்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 1:50 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை 257வது கிலோமீட்டரில் கொலகங்சாரை நோக்கி மனோரா சுரங்கப்பாதை அருகில் நிகழ்ந்தது. ஹீனோ வகையைச் சேர்ந்த அந்த முட்டை லாரி தடம் புரள்வதற்கு முன்னதாக சாலை தடுப்பை மோதியதாக பேரா மாநில தீயணைப்பு மீட்புப் படை உதவி இயக்குனர் சமரோட்சி நூர் அஹ்மத் தெரிவித்தார். லாரியின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கிய 23 வயது லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே மாண்டார். அவருடன் பயணித்த 29 வயது உதவியாளர் சொற்ப காயங்களுக்கு ஆளானதாக சபரோட்சி நூர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் செந்தூல் வட்டாரத்தில் வாகனங்களில் வைக்கப்படும் பொருட்களை இலக்காக கொண்டு கொள்ளையடித்து வந்ததாக நம்பப்படும் முதியவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். 61 வயதுடைய அந்த முதியவர் கடந்த சில மாதங்களில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் தனது கைவரிசையை காட்டியுள்ளதாக புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஹ்மத் சுகார்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார்.
உள்ளூரைச் சேர்ந்த அந்த முதியவர் கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து மடிக்கணினிகள், கைபேசிகள், துணிமணிகள் என 11,000 வெள்ளிக்கும் கூடுதலான மதிப்புள்ள பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக ஏசிபி அஹ்மத் சுகார்னோ குறிப்பிட்டார். பேரா பரேட் புந்தார் தீத்தி சேரோங் என்ற இடத்தில் குப்பை தொட்டிக்கு அருகில் ஒரு பெரிய பாத்திரத்திற்குள் தொப்புள் கொடி அவிழ்க்கப்படாத பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. நேற்று மாலை 4:50 மணியளவில் பொதுமக்களிடமிருந்து அக்குழந்தை பற்றிய தகவல் கிடைத்தது என பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்து அசிசி மன் அரிஸ் தெரிவித்தார். அக்குழந்தை அவ்விடத்தில் எவ்வாறு போடப்பட்டுள்ளது என்பது குறித்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள ரகசிய கேமராக்களின் பதிவை தாங்கள் ஆராயவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 2.1 கிலோ எடை கொண்ட அப்பெண் குழந்தை மேல் சிகிச்சைக்காக பரேட் புந்தார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக டத்து அசிசி மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.